ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரெண்டையுமே எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் இன்றைக்கி வீடியோவாக காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ரெண்டையும் எப்படி பண்ணியிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். 2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பை சேர்த்துருக்கேன். இதில் இப்போது தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணி ஊற்றிதே நம்ம மாவை நல்லா கலந்து வச்சுக்கிறணும். என்னோடய பையன்ட்டு இன்றைக்கி பரோட்டா பண்ண போகிறேன். அவன் ரொம்ப சூப்பராக பரோட்டா பண்ணுவான். இப்போது மாவு எடுத்து நம்ம ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்பில் இல்லாட்டி டைனிங் டேபிள் மேலே கொட்டிக்கலாம். நிறைய மாவு இருக்கிறனால நம்ம பேஷனில் எல்லாம் பிறஞ்சு எடுக்க முடியாது. அதனால் கிச்சன் கவுண்டர் டாப்போ இல்லை டைனிங் டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை ஊற்றும்போது நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகவே முட்டை ஊற்றுறது. நீங்கள் கம்மியான மாவு எடுத்திங்கன்னா ஒரு முட்டையை மட்டும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றுறேன். காய்ச்சாத பால் தான் நான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தம்பிக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவன் தண்ணி ஒரே தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. நிறைய சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது. ஜீனியெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு பரோட்டா நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அதுக்காக தான் ஜீனி சேர்க்கிறது. பால் முட்டையெல்லாம் சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஜீனி ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ மாவு அளவுக்கு தான் இன்றைக்கி எல்லாமே சொல்லியிருக்கிறது. நல்லா 2 கையையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம மாவை கொட்டி பிணைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிணைஞ்சு எடுக்கிறதுக்கும் நல்லா நம்ம தேய்ச்சி பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றுனேன்னா நம்மளுக்கு குளன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தம்பி இப்போ எப்படி செய்யுதோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பெர்ஃபெக்டாக சாஃப்டாக பரோட்டா வேணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்ததே இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பரோட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா சூப்பராக பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். பரோட்டாவுக்கு எப்போதுமே கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே நம்ம ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஆயில் தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா ஊற விட்டுறணும். நம்ம பரோட்டா மாவு போட்டு எப்போதுமே உடனே செய்யக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். ஊற விட்ட பிறகு செஞ்சாதே நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இதை ஒரு ஈர துண்டை வச்சு மூடி வச்சிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி துண்டை போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சுக்கோங்க. ரொம்ப தொளிக்காதீங்க, கொஞ்சமாக மட்டும் தொளிச்சு ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறி வர்றதுக்குள்ளேயும் இப்போது சிக்கன் சால்னா ரெடி பண்ணலாம். ஹோட்டல்ஸில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் சிக்கன் சால்னா இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம்.
கூடவே 3 தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதே நான் செய்கிற மெத்தடில் சிக்கன் போடாமலும் சால்னா வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு வைக்கிறேன். சைவமாக பிடிக்கும்னா நீங்கள் சிக்கன் போடாமல் வச்சுக்கோங்க. இதில் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனேயும் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்கும்போது நம்ம கடையிலலாம் வாங்கும்போது சிக்கன் சால்னாக்கு மேலே அப்படியே எண்ணெய் மிதந்து நிற்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் எண்ணெயில் டைரெக்டாக இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்க்குறது. கடைசியில் செஞ்சுட்டு நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே எண்ணெய் மேலே மிதந்த மாதிரி நிற்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். பச்சையாக நம்ம அரைச்சிருக்கேன், அதனால் நல்லா வதங்கணும். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இடையில எடுத்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். பச்சை வாடை இல்லாமல் எல்லாம் நல்லா வதங்கினாதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்குறதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 50 கிராம் மட்டும் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நிலக்கடலைப்பருப்பு சேர்த்தாத்தே சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் போடாமல் நீங்கள் சைவமாக வச்சாலும் சிக்கன் மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, அடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இதோட சேர்த்தலாம். நான் இன்றைக்கி இதில் 1.5 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்க்கும்போது அதோட ஸ்கின்னோட சேருங்க, அப்போ தான் எங்கள் குழம்புல நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பரோட்டா சால்னாலாம் செய்யும்போது சிக்கன் ஸ்கின் ரிமூவ் பண்ணாத அப்படியே வச்சு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டவரை ஃபுல்லாக வைக்க போகிறேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், கசகசா, சோம்பு போட்டு அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். சால்னா எப்போதுமே கொஞ்சம் லூஸாக இருந்தது நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கெல்லாம் நல்லா ஊற்றி சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் எல்லாமே வச்சுட்டிங்கன்னா பக்காவான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சால்னா இங்கே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பையும் கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரணும். இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வைக்கக்கூடாது. நம்ம நிலக்கடலை பருப்பெல்லாம் சேர்த்தோம்னா கொதிச்சோடனே பொங்கி கீழே வடிஞ்சிடும். அதனால் மூடி வைக்காமல் விட்டுருங்க. அப்படியே நல்லா கொதி வரட்டும். தேங்காயெல்லாம் சேர்க்கிறதுனால அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வந்தாலே சால்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தெளிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டே அந்த மிளகாத்தூள் போட்டோம் பாருங்கள் அந்த எண்ணெயிலையும், அதனால இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளிஞ்சு நிற்கிறது. இப்போது மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை உருண்டை போட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. எடுத்துட்டு இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி அப்பாவும் பையனும் சேர்ந்ததே பரோட்டா வீச போகிறாங்க. 2 பேருமே சூப்பராக பரோட்டா போடுவாங்க. எல்லா மாவையும் உருண்டை பிடிச்ச பிறகு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும், நம்மளுக்கு எடுக்கும்போது வராது. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து இதில் இருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்ச பிறகு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறி வரணும். இல்லாட்டி நம்மளுக்கு பரோட்டா நல்லா வீச வராது. அது எல்லாம் சேர்த்து நம்ம மாவு பிணைஞ்சு வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் ஒரு 1 ஹவர் மொத்தமாக நல்லா ஊறணும் மாவு. இப்போ இதை வீசுகிறாங்க. எப்படி வீசுகிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி வீசணும்னு எனக்கு சொல்லித்தர சொன்னாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அதை வீசுகிறாங்க. எப்படி கைப்பிடிச்சு எப்படி வீசினா வரும்னு அவர் சொல்லித்தராரு.
பரோட்டா எல்லாத்தையும் அழகாக வீசி முடிச்சிட்டாங்க. அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வீசி வச்சுருக்கிற பரோட்டா இதில் சேர்த்துக்கலாம். சின்ன தோசைக்கல்லாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 3 இதில் வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பரோட்டாவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் சாஃப்டாக இருக்குது. அதனால தான் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டுருக்கேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பிடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்தாதே பரோட்டா நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு. திருப்பி விட்ட பிறகு இதில் இன்னும் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பரோட்டா 2 பக்கமுமே சூப்பராக வெந்துருச்சு. நான் 2 கல் வச்சு 2 கல்லுமே சுட்டுட்டு இருக்கேன். நல்லா ஜீனியெல்லாம் சேர்த்தனால சூப்பராக அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. இதை எடுத்துக்கிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி தட்டணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா சாஃப்டான பரோட்டாவும் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னாவும் இங்கே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்லேயும் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.